முற்போக்கு, இந்த பார்ப்பன மேட்டிமைத்தனம், ஆரிய கைக்கூலி அப்படின்னு எவெல்லாம் பேசுறானோ, கைபர் போலன் கணவாய் வழியா வந்தவன் அப்படின்லாம் பேசுறவன்லாம் பாருங்க, அவனுடைய பின்புறம் ஒரு முனை நாற்றம் எடுக்கும் கேவலமான ஒரு பின்புறமா இருக்கும். இவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கருப்பர் கூட்டத்தை கண்டிச்சிருக்காங்களா? சிவ வழிபாட்டை கேவலமா பேசினதை கண்டிச்சிருக்காங்களா? இந்து மதத்தை ஆபாசமா அருவருப்பா பேசினதை கண்டிச்சிருக்காங்களா? இல்ல இந்த உத்து தான் நான் சனாதனத்தை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்ன போது வாயை திறந்து பேசியிருக்காங்களா? இல்லை குண்டு வச்சு படுகொலை பல பேர் செய்யப்பட்ட போது அதை கண்டிச்சிருக்காங்களா? எதையுமே கண்டிக்காம நாங்கள் இரண்டு தரப்புக்கும் நாங்கள் நியாயத்தை சொல்கிறோம். நீ யாரா நியாயத்தை சொல்ல? நீ ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுறோம். ஒரு அமைச்சரே சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், சட்டத்தை நீங்கள் மதிக்க வேண்டாம்னு ஒரு அமைச்சரே பேசும்போது, அப்போ கீழே இருக்கிற தொண்டன் ஏற்கனவே அந்த கட்சியை நீங்கள் ஒரு திருட்டு திமுக அப்படின்னா நீங்கள் திருட்டு, விஞ்ஞானபூர்வமான திருட்டு தான் திமுக. ரவுடித்தனம் அப்படின்னா ரவுடி கட்சினாலும் அது திமுகவில் தான் கடைசியில் நிற்கிது. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரே ஏற்கனவே 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்த அமைச்சர் அவர் கொடுக்கக்கூடிய தைரியமா, இல்லை லோக்கல் இருக்கக்கூடிய துரைமுருகன் பேனப்பய ஊருக்கு கிறுக்கு பய நாட்டாமன்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் இது. இவங்களுக்கு இவனுக்கு நம்மளெல்லாம் கிறுக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க. அதில் எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறாங்க பாருங்க. அவங்க திமுக அன்சிவிலைஸ்டு. அது நான் ரொம்ப மென்மையாக அவர் பேசுறதா நான் நினைக்கிறேன். தர்மேந்திர பிரதான் வாபஸ் வாங்கினது இந்த வெள்ளையாக இருக்கிறதுங்கிறது ஒரு குவாலிஃபிகேஷனாக கொண்டு வந்தது இங்கே தமிழ்நாட்டில் இந்த டிவியும், குறிப்பாக சன் டிவி போன்றவர்கள். அதே மாதிரி நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசுறது, பார்த்தியா என்ன சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, பார்த்தியா தமிழில் பேசுகிறாங்கிறத விட்டுருவான். தாய்மொழி தமிழில் தொடர்ந்து பேசுகிறான்னா இவனுக்கு அது வராது. ஆனால் நீங்கள் இதுக்கு அதுவும் இங்கிலீஷில் வேறு, பட்லர் இங்கிலீஷில் வேறு பேசி அதை என்னமோ பெரிய ஒரு மேட்டிமைத்தனமாக காமிக்கிறான். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். விசிக பிக் பாஸ் புகழ் விக்ரமன் பெண் வேடத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டாரா? வைரலாகும் வீடியோ. இந்து முன்னணி மாநில தலைவர் கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திருப்பரங்குன்றத்தில் காம்ரேட் கும்பலின் காமெடி மத நல்லிணக்க மாநாடு. கடலாடியில் ஏரி மண் திருட்டை தட்டி கேட்ட சமூக ஆர்வலர் மீது திமுக நிர்வாகி கொலைவெறி தாக்குதல். PM ஸ்ரீ பள்ளி நிதி ஒதுக்கீடு, அந்த சூப்பர் முதல்வர் யார்? பாராளுமன்றத்தில் திமுகவை தெரிக்க விட்ட தர்மேந்திர பிரதான். விஜய் டிவி தொடரில் மும்மொழி எதிர்ப்பு, திமுக பிரச்சாரம் நடவடிக்கை எடுக்குமா? தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம். இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவர் வரவேற்கிறேன். வணக்கம். பிக் பாஸில் கலந்துக்கிட்ட ரன்னர் ஆனார். ஆனால் நான் வின்னராக ஆகியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அது சம்மந்தமாகவே ஒரு பல வீடியோக்கள் பேசினது, வின்னரை குறித்து அதிகமாக பேசினது, அந்த இதெல்லாம் பார்த்தோம். தன்னை ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொள்ளக்கூடியவர். அவரை சில பேர் சமூக வலைதளம் திரள் தற்கொலைம்பாங்க, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஊடகவியலாளர் அப்படின்னு அவர் சொல்லிப்பாங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்புக்காக எதுக்கான்னு தெரியல அவர் விசிகாலே சேர்ந்தார். விசிகா சார்பாக ஊடகங்களிலும் அவர் பேசினார். ஒரு பேர் விக்ரமன்னு பேர். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்போ சமீபத்திய ஒரு வீடியோ வைரல் ஆனது என்னென்னா, வேற ஒரு டைரக்டர் அவருடைய ஒய்ஃப் அந்த ஃப்ளாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பேசும் பொழுது ஒரு வீடியோவும் சமூக வலைதளங்கள் ப்ளஸ் டிவி மீடியாக்கள்லேயும் வெளியில் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த விக்ரமன்கிறவர் பெண் வேடமிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆண் காவலர்களை, அங்கே வர எலக்ட்ரீஷியன் இவங்கள்ட்டெல்லாம் தவறாக அவர் நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது என்னென்னா, அவருடைய மனைவி ஒரு புகாராக போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, அது ஒரு சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ, அதை தவறுதலாக இவங்க மீடியாவுக்கு கொடுத்தது பண்ணியிருக்காங்க. அது யார் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அது சம்மந்தமாக வேறு இப்போ மீடியாக்கள்லாம் இது பண்ணாங்கன்னா அதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? சாதாரணமாக தனி மனிதர்களை பற்றி பேசுகிறதோட சித்தாந்தத்தை பற்றி தான் பேசணும், தனி மனிதர்களை பற்றி பேசக்கூடாது
அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு, பொதுவான கருத்தும் கூட. நாமளும் அதை பை அண்ட் லார்ஜ் ஏற்றுக்கிறோம். ஆனால் தொடர்ந்து தனிமனித தாக்குதலில் ஈடுபடுவதற்காக, அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் இந்து சமுதாயத்திற்காகவும் பாரத நாட்டின் ஒற்றுமைக்காகவும் பாரத நாட்டின் மேன்மைக்காகவும் யார் யாரெல்லாம் தொடர்ந்து வேலை செய்கின்றார்களோ அவர்களை குறிவைத்து தாக்குவதுதான் இந்த சோகால்டு பெரியாரிஸ்டுகளுடைய வழக்கம். இங்க ஒரு சாதாரண விஷயத்தை கூட பூத கண்ணாடி வச்சு பார்க்குற அளவுக்கு சின்னதாக இருக்கிற ஒரு விஷயத்த ஊதி பெருசாக்குவாங்க, பேனை பெருமாளாக்குவாங்க, ஈர பேனாக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வழியில் வந்தவர் தான் இந்த விக்ரமனும். அதில் இந்த ஜோக்கர்னு படத்தோட இயக்குனர் ராஜமுருகனோட சம்சாரம் தான் அந்த ஃப்ளாட்டில் மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அந்த அசோசியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய லேப்சஸ்ஸு, அவங்க எப்படி விருப்பு வெறுப்புகளோட செயல்படுறாங்க, 3 மாதத்துக்கு ஒரு தடவை 22,000 என்னமோ பணத்தை வாங்கிக்கிட்டு எப்படி தே ஆர் டிப்ரைவிங் தி கார் பார்க்கிங்லேருந்து, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாகவும் கொடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் கொடுத்துருக்காங்க. அதை பல யூடியூபர்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த பேச்சு வெளியில் வருது. கிணறு வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா ஜோக்கரோட படத்தோட டைரக்டரை போய் இது பண்ணும்போது ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு ஜோக்கர் மாதிரி பிஹேவியர் உள்ளவன். ஆனால் அவன் நீங்கள் ஜோக்கர்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு வில்லத்தனமான வேலைகள், அதுவும் நாளாந்தரமான கீழ்த்தரமான வேலைகள். அதில் ராஜமுருகன் சம்சாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்காக இதை சொல்கிறேன்னா கீழ்த்தரமான வேலைன்னு, என் பையனுக்கு 13 வயசு ஆகுது, அவனை என்னால் கீழே போய் விளையாடவே அனுப்ப போக முடியல, மாடியில் இருக்காங்க வீட்டில். ஒரு பெண் குழந்தை இல்லை, பையனை. அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அப்பாவின் இரும்புக்கரம் ஆட்சியில், நீங்கள் டோப்பா வச்சிருக்கிற அப்பாவோட இரும்புக்கரம் ஆட்சியில் பையனுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை. என்ன இழவிடாது, கேட்டட் கம்யூனிட்டிலேயே 2500 பேர் வசிக்கிற இடம். அங்கே எனக்கு உறவினர்கள் இருக்காங்க, பிஜேபி சேர்ந்தவர்களும் அங்கே குடியிருக்காங்க. ஏற்கனவே மயிலாப்பூர் திருஞானம்னு அன்பு அண்ணன், மறைந்த பத்திரிகையாளர், அவரும் அதே பெல்லா விஸ்தாவில் தான் இருந்தார். எனக்கு நல்ல அறிமுகம் உள்ள ஒரு இடம். அங்கே அதுவும் மக்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கிற இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த இவன் பாருங்க, எவமெல்லாம் ஜாதியை வச்சு கீழ்த்தரமாக பிரச்சாரம் பண்ணுறானோ அவன்லாம் அதுக்கு பின்னாடி இந்த ஜாதியை ஒரு போர்வையாக வச்சு ஒளிஞ்சுக்கிறாங்கிறதுக்கு பாருங்க. இந்த தான் நமக்கு சுமந்த் ஸ்ரீராமன் மேலே ஒன்றும் பெரிய மரியாதையும் கிடையாது, விமர்சனமும் கிடையாது. ஏதோ அந்த ஆள் பாட்டுக்கு உருட்டுறான், காங்கிரஸ் கட்சி அப்பப்போ ஆதரிப்பான், எப்பயாவது அத்திப்புத்தார் போன்று அவனுக்கு இந்து தர்மம் முதலேசா முனகுவான். அந்த சுமந்த் ஸ்ரீராமன் வீட்டுக்கு நாங்கள் போனோம் பேட்டி எடுக்க, அவங்க தண்ணி கூட எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த ஜாதியை தீண்டாமையை கொண்டு சுமந்த் ஸ்ரீராமன் மேலே திணிச்சவன் தான் இந்த பையன். இவன் அதுக்கு சுமந்த் ஸ்ரீராமன் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நாங்கள் அந்த மாதிரி ஆளே கிடையாது, அவங்க முன்னாடி நாங்கள் தண்ணியெலாம் கூட கொடுத்தோம், டீ காப்பி குடிக்கிற ஏதோ சொன்னால் அந்த ஆளை இப்போ சொன்னான். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த முற்போக்கு, இந்த பார்ப்பன மேட்டிமைத்தனம், ஆரிய கைக்கூலி அப்படின்னு எவெல்லாம் பேசுகிறானோ, கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவன் அப்படின்லாம் பேசுகிறவன்லாம் பாருங்க, அவனுடைய பின்புறம் ஒரு முனை நாற்றம் எடுக்கும் கேவலமான ஒரு பின்புறமாக இருக்கும். அதுக்கு இந்த பையலும் விக்ரமனும் விதிவிலக்கு இல்லை. இது அவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர். இது ஒரு பட்டை தீட்டப்பட்டவர் இல்லையா, பெரியார் பட்டை தீட்டப்பட்டவர். யாரால பட்டை தீட்டப்பட்டவர்? சுபவீர பாண்டியன்னு சொல்லி, அது என்னது, திருமணம் கடந்த உறவு, மதுப்பிரியர் அப்படின்னு புது புது வார்த்தையை பயன்படுத்துவான் பாருங்க. அவரால் பட்டை திட்டவர், அந்த திராவிட பள்ளியில் பட்டை திட்டப்பட்டவர். ஏதோ அவங்களுக்குள்ள என்ன இதுன்னு தெரியல, அதை பாக்குறவங்க ஆராய்ச்சி தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு கற்றாரே காமரு வருங்கிற மாதிரி கேவலமானவன் தான் ஆதரிப்பாங்கிறதுக்கு சுபவியோட பற்றையில பட்டை தீட்டப்பட்ட பையதான் இந்த பையலம். இவன் இது முதல் இது கிடையாது அவனுக்கு. ஏற்கனவே ஒரு வழக்கறிஞர் அந்த அம்மா, அவங்க வெளிநாட்டில் ஏதோ கூட போய் வாழறாங்க. அந்த பெண்ணை காதலிப்பதா வாக்குறுதி கொடுத்துட்டு என்ன முனுசாமி, கிருபா முனுசாமி அப்படிங்கிறவங்கள காதலிக்கிறதா வாக்கு கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்கள ஏமாற்றி அவங்கள்ட்டேருந்து பணம் பிடுங்கி, அவங்கள்ட்ட பிடுங்கின பணத்தில் லக்ஸரியாக வாழ்ந்து, அதுக்கப்புறம் திருமாவளவன் கமிட்டிலாம் போட்டார். அது ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஒரு நல்ல ஒரு பயங்கர ஒரு காமெடியாக இருக்கும் அந்த கமிட்டி. பார்த்தீங்கன்னா 2013 நினைக்கிறேன், 23 2023 கிருபா முனுசாமி அளித்த புகாரின் பெயரில் கழகத்தின் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளராக ஏதோ ஒன்று போட்டு
ஊடக துணை பொதுச் செயலருக்கு இந்த மாதிரி அவரது உண்மை அறியும் குழு அப்படின்னு போட்டு அதில் கட்சிக்கு வெளியிலேருந்து அப்போ வெள்ளம் போட்டாங்க. ஆதவ் தீட்சின்யா இன்னும் யாரோ ஒரு 4-5 பேரை போட்டு இது பண்ணியிருந்தாரு. அந்த கமிட்டியோட ஃபைண்டிங் என்ன ஆச்சு? இது வரைக்கும் நீங்கள் வெளில சொன்னீங்களா? கமிட்டி போட்டிங்களே, இது வரைக்கும் வெளில சொன்னீங்களா? அதுக்கப்புறம் இந்த ஆம்பளை பையனை கூட விட்டு வைக்காத ஒரு பெண்மணிகளைத்தையும் இழிவாக நடந்துட்டு இருக்கான், ஆம்பளை பசங்கள்கிட்டையும் இதாக நடந்துட்டு இருக்கான். அதை தாண்டி அந்த ஃப்ளாட்டுக்கு வரக்கூடிய பிளம்பர், வாட்ச்மேன், செக்யூரிட்டி, எலக்ட்ரீஷியன், கேப் டிரைவர் யாரையும் ஒத்தனையுமே விடலை. அவன் வந்து அதில் ஒன்று நோ டிஸ்கிரிமினேஷன். அதெல்லாம் சினிமாவுக்காக எடுக்கக்கூடிய அப்படின்னு அவங்க சம்சாரம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பயல்களெல்லாம் சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க, சீமானுக்கு வக்காலத்து வாங்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது, சீமான ஒரு பிரச்சனையை பார்த்து அவர் பக்கத்தில் எப்படி பொம்பளையெல்லாம் போய் நிற்கிறாங்க, கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பயல்களை நீங்கள் பாருங்கள், இந்த விடுதலை சிறுத்தையில் எப்படிலாம் நிறைஞ்சிருக்காங்கன்னு. ஆம்பளை பொம்பளைன்னு வித்தியாசம் கிடையாது, வயது வித்தியாசம் கிடையாது, கிழவன் கிழவி கிடையாது, குமரன் குமரி கிடையாது, பச்சை பையன் பச்சை பொண்ணு வித்தியாசம் கிடையாது. அப்படிங்கிற இந்த விக்ரமன்கிற ஒரு கேடுகட்ட பையன். அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன அரசு, வன்னியர். அவன் பாருங்க, அவன் போய் ஒரு இடத்துக்கு புரோக்கரேஜுக்கு போய் அவனை செருப்பால் அடிக்காத குறையா, போடா என்னடா நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படிங்கிறாலும். நீங்க இந்த சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ, எந்த வீடியோ அதுக்கு வாங்க, கவிதை நம்ம போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்? ஏன் மீதிக்கெல்லாம் வாய் வாக்காங்கரைக்கு நீளுது இந்த பயலுக்கு. இந்த கவிதாங்கிற ஒரு இதுக்கு போய் அம்மா மன்னிச்சிருங்கம்மா, எங்க தலைவர் தெரியாம பண்ணிட்டாருமா போய் பம்மினான். அதே மாதிரி அந்த பாலாஜியின் எம்எல்ஏ, நாம அதை போய் நோன்னு வச்சுங்க. வேண்டாம் வேண்டாம், நம்ம நீங்க சொல்றதுனால நம்ம சாதாரணமா நமக்கு அதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம். அங்க எதையுமே நோண்ட வேண்டாம், அது முடைநாத்தம் நாரும். அது நம்ம வந்து கக்குச ஒரு குத்தி விட்டோம்னு வச்சுங்க, கிளறணும்னு வச்சுங்க, அப்படி ஒரு நாத்தம் எடுக்கிற ஒரு கும்பல். இது வந்து கட்சியா இல்ல காம களியாட்ட கும்பலான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு. அதுக்கு போராக்குறைக்கு அவங்க சம்சாரம் வேற. அதை வந்து ஷூட்டிங்காக எடுத்தாங்களாம். ஷூட்டிங்க்குன்னா கேமரா இருந்திருக்கணும், யாராவது இருந்திருக்கணும். ஏன் ஓடுறான் அதுக்கு? நான் அதை வந்து பிளர் எடுத்துட்டு நீங்க பாருங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அதாவது சமூகத்துடைய பார்வை எப்படி இருக்குங்கிறதே கூட நீங்க அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு அவங்க வந்து என்லைட் பண்றாங்க. என்னன்னா, ஒரு திருநங்கையாக ஒருவர் வந்தார், அந்த ஒரு இடத்துக்கு வந்தா அவரை இந்த சமூகம் எப்படி பார்க்கும்? ஒரு திருடு செய்யக்கூடியவராக, ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு செய்யக்கூடியவர், பாலியல் சீண்டலில் ஈடுபடக்கூடியவர்களாக, ஒரு பொது புத்தியில் அவர்களை குறித்த ஒரு பார்வை எப்படி இருக்கு? எனக்கு ஒன்று புரியலைங்க. இந்த பயலெல்லாம் எப்படி கூசாம ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்றான். நாம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், அந்த வளையலை உருவ போகும்போது அவன் சில்மிஷம், அதுக்கு அவன் என்ன சொல்றான், அவங்கள நான் முன்னாடி வான்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்றான். அந்த வளையலை கட்டி அவன் சில்மிஷத்தில் ஈடுபடுறான். நீங்க பாருங்க, அவன் திருட போனானா இல்லையாங்கிறது 2ஆம் பட்சம். ஆனால் அவங்க பாடி லாங்குவேஜ், அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க சிரிக்கிறது, அது ஊரே சிரிப்பா சிரிக்குது, அது வேற விஷயம். அதுக்கு வந்து அவன் நான் கையை பிடிச்சி அவங்கள முன்னாடி வாங்கன்னு நம்ம கூப்பிட்டோம் அப்படிங்கிறான். பச்சையா புழுகுறான், பிளாக் அண்ட் லை. அதே மாதிரி இவங்க சம்சாரம் பச்சையா அப்படி புழுகுறாங்க. இது நீங்க, எனக்கு இன்னொரு டவுட்டு, நீங்க யாராவது இதை நோண்டி என்ன கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது. அவன் ஒரு பாம்பு பிடாரணும்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு வச்சுக்கங்க. வனத்துறையில அங்க வேலை செஞ்சாரு, அதை பாக்குறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், விடுங்க. அவன் ஒரு பாம்பு பிடாரணும்னு டவுட்டு. அவன் வந்து ஒரு ஹீரோ ஹோண்டா ரிவர்ஸ் கியர். அதனால இதெல்லாம் ஒரு ஆளு, இதெல்லாம் ஒரு கட்சி. காவல்துறை கண்டிப்பாக இவன் மீது மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைங்கிற கட்சி வந்து ஒரு பக்கத்துல கட்ட பஞ்சாயத்து பண்ணுது, இன்னொரு பக்கத்தில் நாடக காதல் கோஷ்டியாக இருக்குது, இன்னொரு பக்கத்தில் சமுதாய விரோத செயல்களுக்கு அதிகமாக செய்கிறாங்க. இப்போ பாலினத்தில் ஆண் இல்லை பெண் இல்லை, இது இருபால் இனம்ல பல பால் இனத்துக்கும் இது வந்து ஒரு சவால் விடக்கூடிய விஷயமாக முடை நாற்றம் எடுக்கும் இந்த கட்சி மீது மிக கடுமையான நடவடிக்கை வேண்டும். செய்வாங்களாங்கிறதான் கேள்வி. இந்த திராவிட மாடல் ஆட்சி வித்தியாசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வேடச்சந்தூரில் இந்த அபிராமி கோயிலுக்காக இந்த பக்தர்கள் மீது அவங்கள அரெஸ்ட் உள்பட பண்ணுறாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய குங்கும காளியம்மன் அந்த கோயிலில் வந்து பூஜைக்காக வெள்ளிக்கிழமை போனவங்களையே அரெஸ்ட் பண்ண அந்த விஷயத்தை பார்க்குறோம். இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா மதுரையில் KK நகரில் நேற்று 9ஆம் தேதி மத நல்லிணக்க பேரணி மற்றும் மாநாடு நடந்திருக்குது. அப்படின்னு பார்க்குறப்ப உண்மையிலே 2 தரப்புலையும் பெரிய ஆன்மீக பெரியவர்கள் இவங்களெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த சமுதாயத்தில் பிரிவினை வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் சேர்ந்து அந்த மாநாடு நடத்தியிருக்காங்களா
அப்படின்னு பார்த்து நானும் அந்த போஸ்டர்லாம் பார்த்தேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பேர்லாம் பார்க்கும்பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. அவங்களுடைய கொள்கை முழக்கமாக என்ன இருக்குன்னா, குன்றம் காப்போம், மதவெறி தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாய்களை எதிர்த்தா கூட்டம் நடத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள வாயில சுனட் பண்ண போறானுங்க. இல்லை, அதில் யார் யார் கலந்துக்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. தலைமை வந்து வாஞ்சிநாதன், உங்களுக்கு தெரியும், அவர் வந்து மாக்காயிக்கா நக்சல் பாரி. அதுக்கப்புறம் என்ரி திபேன், தொல் திருமாவளவன், சு வெங்கடேசன், குளத்தூர் மணி, பசும்பன் பாண்டியன், ரொம்ப நாகரிகமாக யூடியூப்லாம் பேசுவார்ல அவர், பசும்பன் பாண்டியன், முத்தரசன், உங்களுக்கு பிடிச்ச முத்தரசன், வேல்முருகன், கோவை ராமகிருஷ்ணன், நாகை திருவள்ளுவன், இது போல மத நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பவர்கள்லாம் எஸ்டிபிஐ விட்டீங்க. அதுல எஸ்டிபிஐ தலைவர் எப்பேற்பட்ட அமைதி மார்க்கத்துக்காக நாடு முழுக்க அமைதி புரட்சி ஏற்படுத்துறவங்க அவங்க. அப்புறம் எப்பவும் போல இவங்களுக்காக பேசக்கூடிய பால பிரஜாபதி அடிகள் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டதாக அந்த வாடகை வாயிரம் வந்திருக்காரா, அந்த நோட்டீஸ்ல இதெல்லாம் இருக்குது. இந்த செய்தி ஒரு பக்கம் வந்து மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் திருப்பூர்லேயே வச்சு கைது பண்ணுறாங்க. அதுக்கு முன்னால் திண்டுக்கல் இதுக்காக அபிராமி கோயிலுக்காக போராடிய செந்தில்குமார் மாநில செயலாளர், அவரை கைது பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வந்து பேரணி மாநாடு நடத்தியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதில் அந்த மாநாடு தலைமை உரையில் அந்த வாஞ்சிநாதன் பேசுகிறான். எவ்வளோ அருமையான பெயர் பாருங்க, ஒரு தேசபக்தனுடைய பெயர் வாஞ்சிநாதன். அந்த பேரை வச்சுட்டு எப்பேற்பட்ட ஒரு பிரிவினைவாதியாக பேசுகிறான் பாருங்க இந்த ஆள். அது 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரத்துலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தலைவலி தான் வரும். அதில் அப்படி தள்ளி தள்ளி பார்க்கும்போது இந்த ஹென்றி டிபேனு, முத்தரசன் இவங்கெல்லாம் பேசுறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். கட்சியுடைய மாநில அவர் தலைவர் மாதிரி நடந்துக்கணுங்க. தர வியாபாரி மாதிரி நடந்துக்கிட்டா அப்படி தாங்க பேச முடியும். அவர் அண்ணன் ஹெச் ராஜாவை என்ன மாதிரி விழிக்கிறாரு, அண்ணாமலையை என்ன சொல்லி அழைக்கிறாரு, நம்ம இந்துத்துவவாதிகளை என்ன பேசுகிறாரு, அதெல்லாம் அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதில் மரியாதை. நான் முத்தரசன்னு சொல்கிறதே அவருக்கு நம்ம ரொம்ப அந்த கண்ணியமாக தான் அவர் அழைக்கிறதா நான் நினைக்கிறேன். நல்ல கண்ணு மகேந்திரன் நம்ம அப்படியா கூப்பிட்டோம், இவர் அப்படிதான். நல்ல கண்ணு கூப்பிட்றதுல நல்ல கண்ணுகிட்ட கூட எனக்கு தனிப்பட்ட இது ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவரெல்லாம் நம்ம கூட சேர்த்துக்கலாம். மகேந்திரன் கூட பை அண்ட் லார்ஜ் கொஞ்சம் சிடுன்னு பேசினா கூட ஒரு தரக்குறைவா, கேடுகட்டத்தனமா, ஒரு தீப்பொறி ஆறுமுகம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இந்த லெவலில் பேசுகிறவங்க முத்தரசன். அதனால் அந்த மரியாதையை அவருக்கு மிக அதிகம்னு தான் நாம் ஃபீல் பண்ணுறது. இதில் இந்த மாநாட்டில் அவன் என்ன பேசுகிறான், குன்றம் காப்போம் அப்படின்னு. நான் கூட ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கான்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. 2000 வருஷமாக அது திருப்பரங்குன்றம் தான் முதலாம் இதாக இருக்குது, ஆறுபடை வீட்டில் முதலாம் படை வீடாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த ஆடு வெட்டுவேன், கோழி அறுப்பேன், குர்பானி கொடுப்பேன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவானுங்கன்னு பார்த்தா இந்த திருப்பரங்குன்றம் பழைய பேர் மாத்துறாங்கன்னு சொல்கிறானுங்க சங்கிங்க. இந்த சங்கி பயிலுங்க ஊர் முழுக்க பீதியை கலப்புறானுங்க அப்படிங்கிறான். இதே இந்த ஹென்றி டிபேன்னு சொல்கிறான். நாம்ளா போய் அந்த இடத்த வந்து சிக்கந்தர் மலைன்னு நாம்ளா சொன்னோம். சிக்கந்தர் மலைன்னு ஆரம்பித்தது யாரு? நீ சிக்கந்தர் மலைன்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே வந்து பதிலுக்கு போராட வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அப்புறம் அந்த மலையை வக்பு போர்டுக்கு சொந்தமானதுன்னு கூட சம்பந்தமே இல்லாமல் அது இடமே வக்பு போர்டுக்கு சம்பந்தமானது. வக்பு போர்டுக்கு அவன் போய் கேள்வி கேட்குறான். நம்ம ஆள் ஒருத்தன் போய் கேள்வி கேட்டு அந்த ஒரு கேள்வியை அவனை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு பாருங்க. இது வக்பு போர்டுக்கு சொந்தமான, ஆமாம் இது வக்பு போர்டுக்கு சொந்தமானது அப்படின்னா அப்போ என்ன முருகன் கோவில் இடமும் வக்பு போர்டுக்கு சொந்தமானது போது வாயில் இவனுங்க எந்த வாழைப்பழத்தை வச்சுருந்தானுங்க. இவனுங்க எந்த அளவுக்கு ஒரு கேடு கட்டவனை பாருங்க. இந்த ஒட்டுமொத்த கும்பல், அதுவும் குறிப்பாக கோவை ராமகிருட்டினனும் அந்த சிவராசன், ஒத்தக்கண் சிவராசனை வந்து டேங்கர் லாரியில் அனுப்பி வச்சான் பாருங்க, குளத்தூர் மணி. இவனுங்க 2 பேரும் இந்து மதத்தை எவ்வளோ அருவருப்பாக பேசியிருக்கானுங்க. குறிப்பாக முருகப்பெருமானையும் கந்தசஷ்டி கவசத்தையும் எவ்வளோ கேடுகட்டத்தனமாக பேசிட்டு வெக்கமானமே இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு ரோசமே இல்லாமல் நாம் அப்படிலாம் பேசிட்டு இப்போ போய் மத நல்லிணக்கங்கிறமே. மத நல்லிணக்கம்னா இந்த கும்பலுக்கு நீங்கள் அது திருமாவளவனில் ஆரம்பித்து அதில் டோல்கேட் வேல்முருகனும் அதில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அது என்ன வெங்கடேசன் வன்னி மாதிரி வெங்கடேசனுக்கு இனிஷியல்லாம் அந்த வெங்கடேசன் உட்பட இவனுக்கு என்னைக்காவது ஒரு நாள் கருப்பர் கூட்டத்தை கண்டிச்சிருக்காங்களா? சிவ வழிபாட்டை கேவலமாக பேசினதை கண்டிச்சிருக்காங்களா? இந்து மதத்தை ஆபாசமாக அருவருப்பாக பேசினதை கண்டிச்சிருக்காங்களா? இல்லை இந்த உசு தான் வந்து நான் சனாதனத்தை அழிப்பேன் ஒழிப்பேன்னு சொன்ன போது வாயை திறந்து பேசியிருக்காங்களா? இல்லை குண்டு வச்சு படுகொலை பல பேர் செய்யப்பட்ட போது அதை கண்டிச்சிருக்காங்களா? எதையுமே கண்டிக்காம நாங்கள் வந்து 2 தரப்புக்கும்
நாங்கள் வந்து நியாயத்தை சொல்கிறோம். நீ யாரா நியாயத்தை சொல்ல? நீ ஒரு தரப்புக்கு ஆதரவாக செயல்படுறோம், ஒரு தரப்புக்கு நிலைப்பாடு எடுத்து எஸ்டிபிஐ காரனும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறான், வேல்முருகனும் கலந்துக்கிறான், அதுக்கப்புறம் இன்னும் பல கழிச்சறைகள்லாம் கலந்துக்கிறாங்க. அப்படின்னா அப்போ யாருக்கு ஆதரவா, யாருக்கு தரகு வேலை பார்க்குறாங்க அவங்க? அந்த கேள்வி தானே வரும். அவங்களுக்கான ஏஜென்ட்டுகள்லாம் சேர்ந்து ஹோல்சேல் ஏஜென்ட்லாம் சேர்ந்து ரீட்டைல் ஏஜென்ட்டுக்கான வேலையாக தானே இது செய்யறது இருக்கு. இந்த ரீட்டைல் ஏஜென்ட்டுக்கான வேலையை தானே அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்து சமுதாயத்துக்கு யார் ரெப்ரஸன்டேட்டிவ்? யார்? பாலப்பிரஜாபதியா? பாலப்பிரஜாபதினா இத்தனை நேரம் அந்த இவருக்கு ஐயா வழியில் சாப்பாடெல்லாம் தூக்கி விட்டெறிஞ்ச போது எதிர்த்து பேசினாரா? பாய திறந்தாரா? அவர் பெரிய பலாப்பழத்தில் வாய்க்குள்ள வச்சிருந்தாரு அவரு. அதனால இதில் போனவங்க யாருமே, இன்னொருத்தர பாருங்க, ஒரு திருநீரை பூசி ஒரு பெரிய தொப்பியில் திருநீரை இட்டு ஒரு பெரியவர் கூட மேடையில் இருக்காங்க. யாராவது ஒருத்தங்க, நல்ல வேளை அந்த அம்மா, அது பேர் என்ன, அந்த கழுவி அப்படின்னு சொல்லிக்குமே, தமிழ் கழுவி, அந்த அம்மா, அவங்கெல்லாம் ரொம்ப நாகரிகமான வார்த்தையில் பேசுகிறவங்க. நம்ம ராம ரவிக்குமார்ட்ட கூட ஒரு தடவை அவங்க பேசினது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் குந்திக்கிட்டு அங்கே போய் குந்திக்கிட்டு இந்து மதத்தை வசைபாடி கேவலப்படுத்தி இந்து தெய்வங்களை தினந்தோறும் வாய்க்கு வந்ததை ஏற்றுவாங்க, இல்லை ஏற்றுறவங்கள அவங்களுக்கு மேடை அமைச்சு கொடுத்து வேடிக்கை பார்க்குற கும்பல். இது வந்து மத நல்லிணக்கம் கிடையாது, இது புரோக்கர் வேலை பார்க்கறது. அதுவும் சிக்கந்தர் மலை என்ற போர்வையில் செயல்படும் அந்நிய சக்திகளுக்கு கைக்கூலியாக செயல்படுகின்றார்கள் இவர்கள். இதை போன்ற கூட்டங்களுக்கு வருங்காலத்தில் தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது. எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்றாங்க, நமக்கு என்ன ஒரு அச்சம் வருதுன்னா சார், இப்போ இந்த வாஞ்சிநாதன் இவங்கெல்லாம் தான் இந்த ஸ்டெர்லைட்டில் முன்னால் இருந்தாங்க. அங்கே வந்து மிகப்பெரிய கலவரம் நடந்து ஒரு 13 பேர் துப்பாக்கி சூடு வரைக்கும் போச்சு. இப்போ சம்மந்தமே இல்லாமல் இவங்க அந்த மாக்காய்க்கா நீங்கள் சொல்றது மாதிரி ஆஜரானதுக்கு பிறகு இங்கே ஒரு மிகப்பெரிய கலவரத்துக்கு திட்டமிட்டிருக்காங்களோ? அதுக்கான காரணமும் நான் சொல்கிறேன். உங்களுடைய அச்சம் நியாயம், உங்களுடைய அச்ச உணர்வு மிகவும் நியாயமானது. இந்த வாஞ்சிநாதன் பேசும்போது என்ன சொல்கிறான், மதுரை வீரன்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் தான் இந்த இஷ்யூவை வந்து நீங்கள் ஆடு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறையில் இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் தடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆர்டிஓ தடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கலெக்டர் தடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் சங்கிகளுக்கு அடியாள் வேலை பார்க்குறாங்க. சங்கிகளின் கைக்கூலி யார்? கலெக்டரு, எஸ்பி, இன்ஸ்பெக்டரு, ஹெச்ஆர்என்சி ஏசி, அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், எல்லாரும் வந்து சங்கிகளுக்கு அடியாள் வேலை பார்க்குறவங்களாம். அதனால இவங்க வந்து ஒரு பெரிய கலவரத்துக்கான அடிகோலும் நிகழ்வாகத்தான் இதனை பார்க்கின்றேன். இது அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ஆட்காட்டி வேலையை செய்யற இருக்காங்களே. அதுல இதுல நம்ம நெல்லை கண்ணனா இருக்கட்டும், இன்னும் வேற ஏங்க அவங்கள ஏன்னு சொல்லி முடிக்காம இருக்கீங்க? இந்த எஸ்டிபிஐக்காரன் அதுங்க அங்கதானே இருக்கான். அதனால வன்முறையாளர்கள், ராஜீவ்காந்தி கொலைக்கு துணை போன ராமகிருட்டினனும் இருக்காரு, கோவை ஆயுதத்தையே சப்ளை பண்ண வர்றான்னு அந்த சீமானுக்கு அந்த ஒட்டுமொத்த வன்முறையாளர்களும் நாட்டில் அமைதியை குலைக்கிற அத்தனை பேரும் அந்த கூட்டங்கிற பேர்ல இயங்கின கும்பலுக்கு போயிருக்காங்க. இதை மத்திய அரசும் ஒரு கண் வச்சு என்னையே இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இந்த காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் கைது, அப்புறம் இந்து முன்னணி மாநில செயலர் செந்தில்குமார் கைது, இது ஒரு பக்கம் நடந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காடேஸ்வரா சுப்பிரமணியத்தை இவங்க திட்டமிட்ட ரீதியில் இவங்க ஆர்எஸ்புரம் காவல் நிலையத்துக்கு தொடர்ந்து வர வச்சு, அவர் தினசரி வர வச்சு அதை ரப்சர் ஆகி அங்கே ஒரு சண்டே ஆனதும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அவரை திட்டமிட்ட ரீதியில் கைது செய்யணுங்கிற ஒரு உள்நோக்கத்தோட தான் தமிழக காவல்துறை யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக அது பண்ணுறாங்களா? கணக்கு காமிங்க. இங்கே பாருங்க, நாங்கள் இந்து முன்னியை நாங்கள் அடக்கிறோம், இந்து முன்னணி செயல்பாடுகளை நாங்கள் முடக்கிறதுனால தான் இங்கே பாருங்கள், இங்கே காடேஸ்வராவை பண்ணிட்டோம், இங்கே மாநில செயலாளரை பண்ணிட்டோம், சென்னையில் சில பேரை பண்ணியிருக்கோம், இங்கே தென்சென்னை மாவட்ட தலைவர் கூட இங்கே கைது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இதை வந்து இஸ்லாமியர்களையும் திராவிட கும்பலையும் திருப்திப்படுத்துவதற்காக இந்த கைது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த கைதுக்கெல்லாம் காடேஸ்வரா அஞ்சரவர் கிடையாது. அவர் உண்மையிலேயே ஒரு மாவீரன். வீரத்துறவி ராமகோபாலன் போன்று நெஞ்சுரத்துடன் களத்தில் செயல்படக்கூடிய அண்ணன் காடேஸ்வரா மீண்டும் வீறு கொண்டு வருவார். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சமூக ஆர்வலர்களுக்கு போதாத காலம் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொலைகள், அவங்க மீதான தாக்குதல்கள், கனிம வள கொள்ளையை படம் பிடிக்க காட்டினா ஊடகவியலாளர்களுக்கும் அடி உதவுவது, சமூக ஆர்வலர்களாக யாராவது செயல்பட்டாங்கன்னா அவங்க மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்படி திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம் கடலாடி இல்லை ஒருத்தர் வந்து பேர் ஜெகநாதன் பேர், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே வந்து ஏரி மண்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்பப்போ புகார் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்தில் நடக்கக்கூடிய
முறைகேடுகளை தடுக்கிறாரு, அதை ஏற்று குரல் கொடுக்குறாரு. அதுவும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி நிழற்குடை, அது இவங்க கான்ட்ராக்டில் எப்படி நிழற்குடை கட்டுவாங்கன்னு நமக்கு தெரியும், அப்படி கட்ட இருந்திருக்காங்க. ஆனால் அந்த இடம் ஏற்கனவே வந்து சாலை விரிவாக்கத்தில் இருக்குது, அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இனியாவது அந்த சாலை விரிவாக்கம் வந்தால் இந்த நிழற்குடையே வந்து இடித்து தான் தள்ள போகிறாங்க. இது எதுக்கு 18 லட்சம் ரூபா செலவு பண்ணி கணக்கு காட்டி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை அவர் பரப்பியிருக்காரு. அதற்கு தண்டனையாக, அதுக்கு தண்டனையான திமுகவுடைய கோர்ட்டில் அவருக்கு ஒரு தண்டனையாக அங்கே இருக்கக்கூடிய முருகையன், அவர் வந்து திமுக ஒன்றிய பிரதிநிதி போல இருக்கு, அவர் ஏவி விட்டு திமுகவில் இருக்கிறவர் அங்கே ஒருத்தர் செங்கல் சூளை நடத்துகிறார், அவர் வந்து பச்சையப்பன் பேர், அவர் இவர் மீது தாக்குதல் நடத்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு. தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் மீது இப்படிப்பட்ட தாக்குதல் நடக்கிறது, கொலைவெறி தாக்குதல் நடக்கிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? புதுக்கோட்டையில் ஒரு பாய், அவர் பேர் என்ன, அவர் மேலே லாரி ஏற்றி அவரை கொண்டதை பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி இதே மாவட்டத்தில் பிஜேபியில் ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய விட்டல் குமார் கேவி குப்பத்தில் நடந்த நம்ம செய்திகள் சிந்தனைகளிலே ஒரு 2 மாசத்துக்கு முன்னால பேசியிருக்கிறோம். பாலகௌதமன் ஸ்ரீ டிசம்பர் 16ஆம் தேதி அவர் வந்து ரோட்ல அடிபட்டு ஓரமாக கிடக்காரு. அங்கே அவர் என்ன தகவல் தெரிவிக்கப்படுதுன்னா, ரத்த வெள்ளத்தில் அவர் ஆக்சிடெண்ட்டில் இதாகிருக்காரு அப்படின்னு சொல்லி தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் இறந்தும் போயிடுறாரு. டிசம்பர் 19ஆம் தேதி இதை கண்டித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த பாஜகவின் மாநில, மாவட்ட மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் வந்து அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து பல்வேறு பிரச்சனைகளை, இந்த மாதிரி வந்து மண் அள்ளுறது, அப்புறம் குவாரியில் அன்லாஃபுல் குவாரி, கான்ட்ராக்ட்ல நடக்கக்கூடிய ஊழல்கள், இந்த மாதிரி பல்வேறு முறைகேடுகளை வெளியில கொண்டு வரதுனால அந்த விட்டல் குமார் கடுமையாக தாக்கப்பட்டு, அவரும் ஒரு திமுக காரர், பாலாசேட்டுங்கிற திமுக காரால் தாக்கப்பட்டு அவரும் இறந்து போறாரு. டிசம்பர் மாதம் இந்த சம்பவம் நடக்குது. இப்போ நம்ம வந்து மார்ச் 10ஆம் தேதியில் இருக்கோம். நீங்கள் கரெக்டாக 75 நாளைக்குள்ள, 3 மாதம் கூட முடியல, 75 நாளில் இப்போ 2வது தாக்குதல் அந்த ஜெகநாதன் மீது நடக்குது. ஜெகநாதன் ரொம்ப லாஜிக்கலாக இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. எங்கள் ஊர் பக்கம் தாங்க அந்த இது கட்டினாங்க, பாலம் கட்டினாங்க, அந்த பெரிய வெள்ளத்தில் வந்து அந்த பாலமே 30 கோடி ரூபா பாலமே அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ 4 வழி பாதையில் கொண்டு போய் நிழற்குடை போடுறேங்கிறாங்க. 18 லட்சம் ரூபாய் இதுக்கு ஏன்டா செலவு பண்ணுறீங்க மக்கள் பணத்தை? ஏற்கனவே ஒரு 30 கோடி போயிடுச்சு, இந்த 20 லட்சத்தையும் எதுக்குடா வீணடிக்கிறீங்க? அதனால இந்த 4 வழி பாதை விரிவாக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நிழற்குடை போடலாமேன்னதுக்கு என்ன வந்து அந்த இவர் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் செங்கல் சூளை இவர் பச்சையப்பனை வச்சு விட்டு என்ன அடிக்க சொன்னாங்க. அந்த பச்சையப்பன் ஏற்கனவே ஆத்து மண், குளத்து மண்ணை திருடி விற்கிறாரு, இது சம்பந்தமாகவும் நான் புகார் தெரிவித்தேன், அதனால என்ன அடிக்கிறார், நான் தாக்கப்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கேன்னு சொல்கிறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த முருகன்கிற முருகையன்கிற திமுக மாவட்ட பிரதிநிதி அப்படிங்கிறார். எல்லா இடங்கள்லையும் நீங்கள் எந்த இடத்துல இயற்கை சூறையாடப்பட்டாலும், நம்ம ஏற்கனவே இங்கே நம்ம பார்த்துருக்கோம், தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுக்கு மணல் குவாரிக்காக அந்த விஓ வந்து ஆஃபீஸ்லேயே பூந்து அவரை வெட்டி கொண்டதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு போலீஸ்காரர் தென்காசி மாவட்டத்தில் வேலையே வானான்னு ரிசைன் பண்ணிட்டு போனதையும் பார்த்துருக்கோம். புதுக்கோட்டையில் அங்கே வந்து இவர் அந்த பாய் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை லாரி ஏற்றி கொண்டதையும் பார்க்குறோம். அதே மாதிரி கனிம வள இதில் வந்து தொடர்ந்து லாரியாக வந்து கேரளாவுக்கு நம்ம போகிறத தென்காசி, நெல்லை, தென்காசி மற்றும் நாகர்கோவில் மாவட்டங்களில், நம்ம கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2.5 மாதம் முன்னாடி, 3 மாதம் முன்னாடி விட்டல் குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்போ இந்த இது நடக்குது. அதோட இல்லாம இந்த இவங்க இருக்காங்க, 2லுமே திமுக சம்பந்தப்பட்டிருக்கு, திமுக நிர்வாகிகள் தான் இதுல வந்து. இதுலயும் அந்த பாய் அப்ப இதோட சேர்த்து பார்க்கலாமா? ஏன்னா இதை நாங்க அறிவிச்சுட்டு தானே இந்த கொலையெல்லாம் செய்யறோம் அப்படின்னு. ஏன்னா எலெக்ஷன் அந்த தேர்தல் வாக்குறுதியாகவே 11 மணிக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா 11:05க்கு நீங்க மல்ல நிக்கலாம், எவன் தடுக்கிறான் பாப்போம்னு 5 கட்சி அமாவாசை சொன்னாரு. இப்ப அதுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு. இப்ப அவரை கைது செஞ்சாதான் 5 கட்சி அமாவாசையை கைது செஞ்சாக்க இந்த மாதிரி கொலைகளும் இந்த மாதிரி தாக்குதல்களும் நிற்குமோங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையே இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சரே சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், சட்டத்தை நீங்கள் மதிக்க வேண்டாம்னு ஒரு அமைச்சரே பேசும்போது, அப்ப கீழே இருக்கிற தொண்டன் ஏற்கனவே அந்த கட்சி வந்து நீங்க வந்து ஒரு திருட்டு திமுக அப்படின்னா, நீங்க வந்து திருட்டு, விஞ்ஞானபூர்வமான திருட்டுனா திமுக,
ரவுடித்தனம் அப்படின்னா ரவுடி கட்சினாலும் அது திமுகவில் தான் வந்து கடைசியில் வந்து நிற்கிது. அப்படி இருக்கும்போது ஒரு அமைச்சரே ஏற்கனவே 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்த அமைச்சர் அவர் கொடுக்கக்கூடிய தைரியமா இல்லை லோக்கல் இருக்கக்கூடிய துரைமுருகனோ அல்லது திருவண்ணாமலை மாவட்ட இவராக இருக்கார் பாருங்க ஏவா வேலு போன்றவர்கள் இந்த மாதிரி அமைச்சர்கள் மேல நடவடிக்கை எடுத்தாதான் எரியறதை இழுத்தா கொதிக்கிறத அடங்கும். அதனால திமுகவின் மாவட்ட தலைமைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மந்திரிமார்கள் மீது நடவடிக்கை பாய வேண்டும். அது திமுக அரசு எடுக்காது. மத்திய பாஜக அரசு என்ஐஏவையோ அல்லது இடியோ வச்சு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை போன்ற சம்பவங்கள் குறையும். நடக்காதுன்னா நம்ம உத்தரவாதம் முடியாது. இப்ப ஜெகநாதன் பண்ணவங்க சூழியல் போராளிகள்னு இருப்பாங்களா, அவங்க யாரும் அந்த என்ன பூ உலகின் நண்பர்கள் இந்த பூ உலகின் நண்பர்கள் அவங்க எல்லாம் இப்ப வந்து பியூஷ் மனுஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க எல்லாம் ஓலா யூபர் வாடகை வாயர்கள். இப்ப அவங்க வாயில வந்து பலாப்பழம் இருக்கிறதுனால அவங்களால திறக்க முடியல. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வந்து பிஜேபி இல்லை வேற அதிமுக வேற ஏதாவது ஒரு ஆட்சி வருதுன்னு வச்சுங்க, அந்த ஆட்சி போது திரும்பியும் வாயை திறப்பாங்க. அப்போ திமுகக்கு இந்த ஏவல் வேலை பார்த்து நாய் மாதிரி நீட்டுற இடத்துல குலைக்கக்கூடிய வேலையை மிக சிறப்பாக செய்வாங்க. வெயிட் அண்ட் சி. இன்றைய நாள் ஒரே பரபரப்பாக இருந்தது. பாராளுமன்றத்தில் பார்த்தோம், தொடர்ச்சியாக திமுக எம்பிக்கள் வந்து மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. ஏன்னா நிதி ஒதுக்குறதில்ல, பிஎம் ஸ்ரீயை ஏற்றுக்கலைங்கிற மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காக நிதி பங்கீடு எங்களுக்கு கொடுக்காம இருப்பதா, இது வந்து ஜனநாயக உறவு ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே எதிரானது அப்படின்லாம் பேச, அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக தர்மேந்திர பிரதான் பல விஷயங்கள் உண்மைகளை பேசியிருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே இதுக்கு எம்ஓயுக்கு ஒத்துக்கிட்டீங்க, இது போல் ஏதோ நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்கிறதுல இது போல் பாஜக அல்லாத ஆட்சி கர்நாடகா ஏற்றுக்கொண்டது, இமாச்சல பிரதேசம் ஏற்றுக்கொண்டது, ஏன் பஞ்சாப், இப்போ இங்கெல்லாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. அவங்க இந்த என்இபி இந்த பிஎம் ஸ்ரீ இதெல்லாம் வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் நீங்கள் ஒத்துக்கொண்டதை இப்பொழுது யூட்டர்ன் எடுப்பதற்கு காரணம் யார் அந்த சூப்பர் முதல்வர் அப்படின்னா, முதல்வருக்கும் மேலே யாராவது டெசிஷன் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் கேட்கிறார். இது வைத்து இதை பேசும் பொழுதே திமுக எம்பிக்கள் எப்பொழுதும் போல அவங்களுக்கு பதிலடி கொடுத்தா, அதாவது நிர்மலா சீதாராமன் பேசுனா பயந்துட்டு ஓடிடுவாங்க. இவர் பேச ஆரம்பித்தோடனே, இவருக்கு எதிராக பேச ஆரம்பித்தோடனே ஒரு கட்டத்தில் அப்புறம் இவங்க வந்து ஒரு ஜனநாயக விரோதமாக நாகரீகமற்ற அன்சிவிலைஸ்டு ஒரு ஆட்டிடியூடு அவங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனால் இது ஒட்டுமொத்த தமிழர்களையே அவர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க நாங்கள் அப்படித்தான் எடுத்துக்கிறோன்னு கனிமொழி பேச, ஒருவேளை நீங்கள் அவங்க மனசு அப்படி புண்பட்டு இருந்ததுன்னா அந்த ஒரு வார்த்தை அன்சிவிலைஸ்டு அப்படிங்கிறதுக்காக மட்டும் என்னுடைய வார்த்தையை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இதற்கு எதிராக இப்பொழுதே வந்து கொடும்பாவி எரிக்கிறது அப்படி இப்படின்னு நாகரிகமான போராட்டங்களை திமுக ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? திமுகவையும் காட்டுமிராண்டித்தனத்தையும் பிரிக்க முடியாது. திமுக 2006-11 ஆட்சியில் இருந்தபோது தான் பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகம் பூந்து தாக்கப்பட்டது. இந்து முன்னணியின் அலுவலகம் அன்றைக்கு வீரத்துறை ராமகோபால் என்றத போது கல்ல விட்டு எரிஞ்சாங்க. இந்த அளவுக்கு அவங்க ரொம்ப ஜனநாயகத்தன்மையோட அவங்க நடந்தாங்க. ஒரு சாமியார் எங்கேயோ சொன்னதுக்கு இங்க தகராறு நடந்தது. அதே மாதிரி மதுரையில் பத்திரிகையாளர் அலுவலகத்தை கொளுத்தி அங்கே ஒரு 3 பேர் உயிர் போகிற அளவுக்கு கொளுத்தி அவங்களுடைய ஜனநாயக மாண்பு நிரூபித்தாங்க. இவங்க குடும்பத்தில் யார் பவர்ஃபுல்லு அடுத்தது யார் வருங்கும்போது சர்வே எடுக்கும்போது தயாநிதி மாறனுக்கும் ஒரு குஷன் வச்சு அதில் கொடுக்கும்போது அதில் வந்து பிரச்சனை இல்லை, யார் வாரிசு அந்த மன்னர் குடும்பம். ஏன்னா அதில் வந்து ஸ்டாலின் என்னன்னா தர்மேந்திர பிரதானா அவர் மன்னர் போன்று பேசுகிறார்னு, எவன் மன்னர் மாதிரி நினைச்சிட்டு பேசுறான்? உங்க செயல்பாடும் மன்னர் மாதிரி. நீங்க வந்து எப்படி மாதிரியான மன்னர், அதுவும் எப்படின்னா கரெக்டா வந்தீங்க. முகலாய பேரரசுல வந்து பாபர் மகன் ஹுமாயூன், ஹுமாயூர் மகன் ஷாஜகான், ஷாஜகான் மகன் ஜஹாங்கீர், ஜஹாங்கீர் மகன் அவுரங்கசீப். இங்க பாருங்க, முத்துவேலர் பையன் கருணாநிதி, கருணாநிதியின் பையன் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் உஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து அடுத்த இவரும் ரெடி ஆயிட்டாரு, இன்பநிதியும் இஸ்ஸு ரெடி ஆயிட்டாரு, உஸ்ஸு இஸ்ஸு ரெடி ஆயிட்டாரு. இதுல பாருங்க, இதுல மன்னர் பரம்பரையில வரவங்க தர்மேந்திர பிரதானோட அப்பாவாவது ஜனதா தளத்துல எம்பியா இருந்தார். பிஜேபியில அவங்க அப்பாவுக்கு எந்த வேலையும் கிடையாது. தர்மேந்திர பிரதான் பையன் கூட பிஜேபியில இருக்கானான்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியில கிடையாது. ஏன்னா தர்மேந்திர பிரதான் நான் இளைஞரணி பொறுப்புல இருந்து ரிலீவ் ஆகிற நேரத்துல தான் அவரு அகில இந்திய இளைஞரணி தலைவரா வராரு. அதனால மிஞ்சி போனா அவர் பையனே இருந்தா கூட 25 வயசுல அவன் வந்து எந்த ஒரு டெசிஷன் மேக்கிங்லயும் வர முடியாது. மிஞ்சி போனா அவன் கவுன்சிலர், அதனால எம்எல்ஏ ஆகலாம் அட் த மேக்சிமம். அதுக்கு மேல அவனால ஒன்றும் ஆக முடியாது. உங்களை மாதிரியா
உங்களுக்கெல்லாம் வந்து புத்தியே கிடையாது. அவங்க அப்பா கருணாநிதிக்கு ஏதோ நல்ல கற்பூர புத்தியாக இருந்தார், அது என்ன காரணம்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் என்ன, நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உஸ்ஸையும் ஸ்டாலினையும் பெரிய தத்தியும் சின்ன தத்தியும் பார்க்கும்போது இப்படி ஒரு கருணாநிதிக்கு இப்படி ஒரு பையனும் பேரணுமா, இப்படி தான் நமக்கு தோணும். நீங்கள் தான் மன்னர் பரம்பரையில் வரீங்க. அதுவும் எப்படி உங்கள் அண்ணா அழகிரி கூடாது, எப்படி வந்து இவனை அவுரங்கசீப் வந்து எப்படி கூட பிறந்த அண்ணனையே பிடிச்சி ஜெயிலில் தூக்கி போட்டானோ அந்த மாதிரி நீங்கள் அவரை வேற ஒரு பக்கம் நீங்கள் கழிச்சு கட்டுறீங்க. தங்கச்சி கட்சியிலே இருக்கக்கூடாது, அதனால தங்கச்சி அப்படியே கட்சியில் இருந்தாலும் நீ ஒரு எம்பியாரு, டெல்லி போயிட்டு வா, இங்கே எங்கேயாவது போய் கூட்டத்தில் பாரு, எனக்கு முட்டு கொடுத்து நான் ஆட்சியில் இல்லாத போது இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லு, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் இப்போ பேச முடியாதுங்கன்னு பதில் சொல்லிட்டு ஊமை மாதிரி போயிடு. அப்படிங்கிறதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகபட்ச சுதந்திரம். தர்மேந்திர பிரதான் வந்து யார் அந்த சூப்பர் சிஎம்னு கேட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு நான் உதயநிதி ஸ்டாலினாக இருக்குமோன்னு நினைச்சேன். உதயநிதி ஸ்டாலின் வேற நம்மளால் அதில் பெருசாக இது பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அது அவர் என்ன கேட்குறார் தர்மேந்திர பிரதான், நீங்கள் வந்து கையெழுத்து போட்டது தெரியும், நீங்கள் 2024 மார்ச்சில் வந்து கையெழுத்து போட்டீங்க, கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் யூடர்ன் எடுக்கிறீங்க, இது நடந்தது எல்லாம் அக்கா கனிமொழிக்கு தெரியுங்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அக்கா கனிமொழியை தான் அவர் சூப்பர் சிஎம்மாக மனசில் வச்சு சொல்கிறாருங்கிறது என்னுடைய யூகம். அதனாலேயே கூட இவங்களுக்கெல்லாம் இன்னும் கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்ற தலைவராக முழு நேரமாக ஒருத்தர் இருக்காரு. அப்படியும் எடுத்துக்கலாம். இப்போ கனிமொழிக்கு அது நாங்கள் சொன்ன விஷயம் புரிஞ்சிருக்கு, இவங்களுக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறது. தர்மேந்திர பிரதானும் இவங்களை தத்திங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அது அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? கரெக்ட். அப்ப அதுல இப்ப இது தர்மேந்திர பிரதான் அவர்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. யாருன்னா நீங்க சொல்லுவீங்க, நான் அப்படி சொல்ல மாட்டேன், பார்ட் டைம் மினிஸ்டர்னு ஒருத்தர் சொல்லுவீங்க. அவர் ட்வீட் என்ன போட்டிருக்காருன்னா, இவர் உண்மை தெரிந்து பேசுகிறாரா இல்லை எழுதி கொடுக்கப்பட்டதை பேசுகிறாரான்னு அவர் சொல்லி. எழுதி கொடுக்கப்பட்ட கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் புழுவுறானுங்க பாருங்களேன். அதாவது மதிய உணவு திட்டத்தை கலைஞர் தான் கொண்டு வந்தாருன்னு புழுவானுங்க. அம்மா உணவகத்தை ஸ்டாலின் தான் ஏற்படுத்தினார்பாங்க. மக்கள் மருந்தகம் ஜெனரிக் மெடிசனை பிரதமர் என்னுடைய இதை வந்து இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி முதல்வர் மருந்தகம்னு மாற்றுவாங்க. இவங்க தலைவர் ஸ்டாலின் வந்து கேள்வி பதிலே கூட இன்னும் 1, 2, 3 எழுதி கொடுத்தோம். இவங்க 1, 2 கேள்வி வந்து சட்டுன்னு 8வது கேள்வி வந்துருச்சுன்னா அப்படியே கண்ணை மேய விடுவார். இந்த இதில் துண்டு சீட்டில் யாரா குறுக்க கேள்வி கேட்டு, யாரா இவன் எதுக்குடா குறுக்க கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி இந்த 23ஆம் புலிகேசி மாதிரியே டிப்பிக்கலாக அப்படியே நடந்துக்கிட்டு, அப்படிங்களா, என்ன கேட்டீங்க அப்படின்னு அந்த கேள்வியை ஒரு தடவை இங்கே படிச்சுட்டு பதில் சொல்கிற அளவில் எழுதி கொடுக்கறதுல இருக்கு. சரி, தலைவர் தான் இப்படின்னா இவர் யாருக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருக்காரோ அந்த நடிகர் எப்படி இருக்காரு பாருங்க. அவரும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவரால் எக்ஸ்டெம்போ பேச முடியாது. அவரும் இப்படி குனிஞ்சு பேசிட்டு அவர் டெம்ப்ளேட் ஒரு 4 ரெடியாக வச்சிருப்பார். இந்த முடிவை நாங்கள் தலைவர்கிட்ட கலந்து பேசி சொல்கிறோம், இதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு, இதை பற்றி சரியான நேரத்தில் நாங்கள் அறிவிப்போம். இந்த 4 விஷயம் இருக்குது பாருங்கள், இந்த கரெக்டான அந்த ரகசியத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் இப்படின்னு ஏதாவது வளர வேண்டியது, பித்துக்குழி மாதிரி வளர வேண்டியது. இந்த மாதிரி ஒரு 4 டெம்ப்ளேட்டை வச்சுட்டு பேசுகிறவன் பெரிய அறிவாளி, எந்த குறிப்பும் இல்லாமல் பேசுகிற தர்மேந்திர பிரதான் இவங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும். ஏன்னா கேனப்பைய ஊருக்கு கிறுக்கு பைய நாட்டாமன்னு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் இது. இவங்களுக்கு வந்து இவனுக்கு வந்து நம்மளெல்லாம் கிறுக்கான்னு நினச்சிக்கிட்டாங்க. அதில் எப்படி ட்விஸ்ட் அடிக்கிறானுங்க பாருங்க. அவங்க வந்து திமுக வந்து அன்சிவிலைஸ்டு, அதை வந்து நான் வந்து ரொம்ப மென்மையாக அவர் பேசுறதா நான் நினைக்கிறேன். தர்மேந்திர பிரதான் வாபஸ் வாங்கினதை ஏற்றுக்கிறீங்க. தர்மேந்திர பிரதானை நான் கண்டிக்கிறேன், தர்மேந்திர பிரதானை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் தர்மேந்திர பிரதானை நேராக பார்க்கும்போது நீங்கள் அன்சிவிலைஸ்டுன்னு சொல்கிறதே நாகரிகமற்றன்னு தான் ஆகுது. தே ஆர் பார்பெரிக், காட்டுமிராண்டிகள். ஏன்னா இவங்க என்னைக்காவது ஒரு நாள் நாகரிகமாக பேசியிருக்காங்களா? அது கலைஞரில் ஆரம்பிச்சு அண்ணாதுரையில் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி பின்னாடி போனீங்கன்னா சொல்றதுனால இது குறுக்க நான் இந்த கேள்வி கேட்டுறேன்னா நம்ம அதை ஃப்ளோவில் போயிடும். இது போன்ற நாகரிகம் இல்லாமல் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி RS பாரதியுடைய மகன், ஐயோ நம்ம இப்ப சட்டுன்னு வாயால மட்டும்தானே திரிக்க முடியும், நாம வேற ஏதாலையும் திரிக்க. லட்சுமிகாந்த் பாரதி யாரு? ரோட் சைட் பாரதியோட பையனா? ராஜாண்ணன் சொல்லுவாரு ரோட் சைட் பாரதின்னு. யாரு? எப்பேற்பட்ட பாரதி பாருங்க, RS பாரதி. இந்த கவர்னர் நாங்கள் எங்களுக்கு முதல்வர் மட்டும் கண்ணை காமிச்சிருந்தா அவர் பேண்ட் எல்லாம் உருவி அண்டர்வேர் கூட நாங்கள் ஓட விட்டுருப்போம் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு கண்ணியமா பேசினாரு அவரு. பத்திரிகையாளர்கள்லாம் பார்த்து, ஏய் நீங்க பம்பாயில் இருக்கிற மாமா பயலடா, ரெட் லைட் மீடியாடா அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ரெட் லைட் வேலை பார்க்குறவனுங்கடா அப்படின்னு சொன்னாரு. எவ்வளோ ஒரு
அவருடைய பதவிக்கும் அவருடைய பட்டியல் சமூகத்தினருக்கு நாங்க போட்ட பிச்சை அப்படின்லாம் சொல்லி சொன்னாரு. பிராமணர்களை வாய்க்கு வந்து அதை கொழுப்படுத்தி பேசக்கூடியவர். அவரோட பையனே அதாங்க எனக்கு இவனுங்க அத்தனை அட்டொழியமும் பண்ணுவானுங்க, அதை அப்படியே பூசி மூழ்கிட்டு தமிழர்களுக்கு எதிராக பேசிவிட்டார் அப்படின்னு அதிமுகவை சொன்னா தமிழர்களுக்கு. நான் மீண்டும் சொல்றேன், தர்மேந்திர பிரதான் மென்மையாக பேசிவிட்டார். நான் தர்மேந்திர பிரதானை நான் கண்டிக்கிறேன். என்னுடைய இதுல கட்சியில என்னுடைய சக நிர்வாகி நான் அவரை கண்டிக்கிறேங்க. ஏன்னா நீங்க எப்படி நீ ஏன் வாபஸ் வாங்கின? இவனுல காட்டு மிராண்டின்லாம் நீ சொல்லியிருக்கணும். இவனுக்கு வந்து நாகரிகமற்றவர்கள் கிடையாது, இவர்கள் காட்டு மிராண்டிகள், இவர்கள் கொடூரமானவர்கள், இவர்கள் கீழ்த்தரமான வார்த்தையை பயன்படுத்துபவர்கள், இவர்கள் மனிதநேயமற்றவர்கள், இவர்கள் பதவிக்காக என்ன எதை வேண்டுமானாலும் செய்ய துணிந்தவர்கள். அப்படிப்பட்ட பவர் மாங்கல்த்தை நீங்க வந்து நான் அந்த வார்த்தையை வேண்டுமானால் திரும்பி பெற்றுக்கொள்கிறேன் என்பது நாகரிகமானவர்களை, குறிப்பாக தமிழர்களை கேவலப்படுத்துவதாகத்தான் நான் உணர்கின்றேன். ஏன்னா நீங்க திமுகவை எந்த அளவுக்கு நீங்க கடுமையா விமர்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தமிழர்களை நீங்கள் தூக்கி பிடிப்பதாக நாங்கள் உணர்கின்றோம். எனவே தர்மேந்திர பிரதான் அவர்களே, சகோதரனாக சக நிர்வாகியாக நான் உங்களை கேட்டுக்கொள்வது, இந்த திமுகவை எப்படி நம்முடைய அக்கா நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் வைத்து செய்தார்களோ அதை போன்று இவர்களை அடித்து ஓட விடுங்கள். நான் அடித்து ஒன்னே வன்முறையை தூண்டினான் ராஜேஷும் ஜெயராமனும் அப்படின்னு அடுத்த கேஸ் நம்ம மேல போடுவாங்க. வார்த்தைகளால் விளாசி எடுங்கள். இவங்களுக்கு பதிலே சொல்ல தெரியாது. இவங்க மிஞ்சி போனா சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் 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 சார் ப்ளீஸ் சார் 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 வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே சார் ஐ ஆம் ட்ரைங் டு சே. இதை தாண்டி வேற எந்த டெம்ப்ளேட்டையும் உங்கள்கிட்ட கிடையாது. உருப்படியா பதில் சொல்றதுக்கு ஒத்த 2 பேர் இருந்தவனையும் அங்க வந்து யாரையும் இவங்க திமுக காரங்களே பேச விட மாட்டாங்க. அப்பேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். மொழி அரசியல் தமிழகத்துல மீண்டும் எடுத்திருக்காங்க. 2026 வரைக்கும் இதுதான் பேசுவாங்களா, ஏதோ ஒரு ரூபத்துல இது மட்டுமே பேசிட்டு இருக்க போறாங்க அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா தினமும் ஒரு பாலியல் பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையெல்லாம் பொதுமக்களிடையே போயிட்டு மக்களிடம் இந்த விஷயத்தெல்லாம் போய் சேராமல் இருப்பதற்காகவே மொழி பிரச்சனையை தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு எடுத்துக்கொள்ள போகிறது அப்படிங்கிறது. ஏன்னா இவரே சேலஞ்ச் பண்ணியிருக்காரு, இந்த மொழியை வச்சு நம்ம 26 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவோமா அப்படின்னு பாஜகவிற்கு சவாலே விட்டுருக்கார் முதல்வர். அதனால இவங்களுக்கு 26 அஜெண்டா இதுதாங்கிறது தெரியுது. ஆனால் அந்த அஜெண்டாவிற்கு எல்லா வகையிலும் ஏதோ ஒரு வகையில் ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி இப்பொழுது விஜய் டிவியில் சிறகடிக்க ஆசை அப்படின்னு ஒரு தொடர் வெளியாகுது. அந்த தொடரில் வந்து இந்தி திணிப்பு, மும்மொழி விஷயத்த ஒரு சட்டையராக அப்படியே ஒரு பின்பக்கமாக இவங்க எப்பவும் பண்ணுறது மாதிரி அந்த சீனுக்கு தேவையோ தேவையில்லையோ அதை வந்து ரொம்ப வலியை புகுத்தி இது வந்து மொழியை வந்து திணிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு காட்சிப்படுத்தல் வச்சுருக்காங்க. இது சம்பந்தமாக ஸ்ரீ டிவி நம்மளுடைய ட்விட்டர் தளத்திலேயே இதை நம்ம பகிர்ந்தோம். சம்பந்தமாக ஐபி மினிஸ்ட்ரி என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது. உடனே இவங்க வந்து பாசிச பாஜகன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதே போல் முதல்வரை கிண்டல் அடித்து இங்கே வேறு யாராவது சீரியல் இது மாதிரி எடுக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாரத பிரதமரையும் மத்திய அரசையும் இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தையும் இந்த நாட்டின் விழுமியங்களையும் கேவலப்படுத்துவதையே ஒரு மிக முக்கியமான அஜெண்டாக வைத்துக் கொள்கிறார்கள். இப்போ நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி அசோக் பில்லரில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். தமிழகத்தில் வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் இங்கே தனியாரோ அல்லது தனி நபர்களோ தனியார் நிறுவனங்களோ வேலைக்கு வைக்கக்கூடாது என்று சட்டம் இயற்று அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காங்கிரஸ், ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இல்லை, அதில் வந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லார் படமும் போட்டிருக்கு. அதில் அதை பார்த்து நின்று படித்து பார்த்துட்டு தான் வந்தேன். ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்க மறந்துட்டேன். அந்த அளவுக்கு இங்கே பிரிவினைவாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவினைவாதம்ங்கிற பார்த்தினியம் செடியானது இந்த சமுதாயம் முழுவதும் தூவப்படுகின்றது. இது வந்து தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு, தமிழகத்தின் பாரத நாட்டின் ஒற்றுமைக்கு இது வந்து நல்லதல்ல. இதே மாதிரி விஷயம்தான் விஜய் டிவியும். அவன் ஏதோ சீரியல் எடுத்தானா, கதை சொன்னானா, கள்ளக்காதலை காமிச்சானா, மாமியார் மருமகளை வண்டியாக ஒருத்தருக்கு திட்டிக்கிறத காமிச்சானா, குடும்பத்துக்குள்ளே எப்படி கும்மி அடிக்கிறதுங்கிறத இது பண்ணானா, குடும்பத்துக்குள்ளே எப்படி வன்மத்தை புகுத்துறது, குடும்பத்துக்குள்ளே எப்படி ஒருத்தர் காலை வாரிக்கிறது, நீங்கள் தான் அதுதான் சீரியலில் வந்து விவேக் கூட ஒரு படத்தில் இவன் அவனோட போய் அவள் வந்து இவனோட போய் இவ புருஷன் அவள் பொண்டாட்டியோட போய் அது பார்த்துருப்பீங்க. என்னடா அதுன்னு விவேக் பாஞ்சு வந்தோம்னா இல்லை இது சீரியல் கதை,
அந்த மாதிரி தான் இந்த சீரியலோட தரங்கள் இருக்குது. அதில் கொண்டு வந்து இவங்க நைஸாக புகுத்தி உங்களுக்கு வந்து நீங்கள் இதுதான் சாப்பிட முடியும்னா இதை சாப்பிடுன்னு சொன்னால் எப்படி? அப்போ அப்புறம் ஏன் ஆங்கிலம் படிக்க சொல்கிற? அவனுக்கோ படிக்கிறதுக்கு ஆங்கிலம் பேசுறத வந்து ஒரு பட்லர் இங்கிலீஷ் மாதிரி பேசுறத ஒரு பெருமையாக வேற சொல்லிக்கிறார். இல்லை, அதில் வந்து இவங்க வந்து தமிழக மனசில் எப்படி ஒரு ஒரு உளவியல் தாக்குதலை இவங்க ஏற்படுத்துகிறாங்க பாருங்க. வெள்ளைன்னா அழகு, ஆங்கிலம் பேசுறதுன்னா அறிவு. வெள்ளையா இருக்கிறதுங்கிறது அது ஒரு நிறம் அப்படிங்கிறது போய் கருப்போ மாநிறமோ அதை நீங்கள் வந்து அதை ஆசிட்டிஸ் அக்செப்ட் ஆசிட்டிஸ் அப்படிங்கிறது போய் இவங்க வந்து இந்த வெள்ளையா இருக்கிறதுங்கிறத ஒரு குவாலிஃபிகேஷனாக கொண்டு வந்தது இங்கே தமிழ்நாட்டில் இந்த டிவியும் குறிப்பாக சன் டிவி போன்றவர்கள். அதே மாதிரி நுனிநாக்கு இங்கிலீஷ் பேசுறது பார்த்தியா, என்ன சூப்பராக இங்கிலீஷ் பேசுகிறாங்க பார்த்தியா, தமிழில் பேசுகிறாங்கிறத விட்டுருவான். தாய்மொழி தமிழில் தொடர்ந்து பேசுகிறான்னா இவனுக்கு அது வராது. ஆனால் நீங்கள் இதுக்கு வந்து அதுவும் இங்கிலீஷில் வேறு, பட்லர் இங்கிலீஷில் வேறு பேசி அதை என்னமோ பெரிய ஒரு மேட்டிமைத்தனமாக காமிக்கிறான். ஆங்கிலம்தான் அறிவாளித்தனம் அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஒரு மொழியை வந்து உயர்த்தியும் தாய்மொழியை தாழ்த்தியும் காமிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இதை பார்க்கின்றேன். இதை வந்து உண்மையான தமிழ் உணர்வாளர்கள் தமிழில் பேசுறதை தவிர்த்து ஆங்கிலத்தை பேசு அப்படிங்கிற மாதிரி இந்த சீரியலோட அஜெண்டாவும் தமிழக அரசு எப்படி செயல்படுகின்றதோ அதே போன்றுதான் இந்த விஜய் டிவி சீரியல்லையும் இந்த மாதிரி வருதுங்கிறது கண்டிக்கத்தக்கது. தமிழர்களை இழிவுபடுத்தும் விஷயமாக பார்க்கின்றேன். எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை மொழி திணிப்பு அப்படி இப்படின்னு இவங்க புருடா விட்டாங்கன்னா அப்போ ஆங்கிலத்தையும் தடை பண்ணுங்க. ஏன்னா தமிழ் தாய்மொழி தமிழில் படிக்க வரட்டுமே, அப்புறம் எதுக்கு ஆங்கிலம்? அது எப்படிங்க, அது இணைப்பு மொழி இல்லையா? அவன் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கும்போது 3 மொழி படிக்கலாம், காசு கொடுத்து படிக்கும்போது 3 மொழி படிக்கலாம், ஃப்ரீயாக படிக்கும்போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுன்னா இல்லை, நீங்கள் மக்கள் மேலே அந்த சுமையை ஏற்றுறீங்க. அப்போ அந்த சுமை காசு கொடுத்து படித்தா பரவாயில்லையா? அப்போ ஏழை குழந்தைகளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வேண்டாமா? வேணும்னா அவன் படிக்க போகிறான், இல்லைன்னா இல்லைன்ட்டு போகிறான். இவங்க மொழியை வச்சு உணர்ச்சிகளை தூண்டி மீண்டும் மீண்டும் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மொழி அரசியலிலேயே திமுக வீழ்த்தப்பட போகின்றது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக சிறப்பான வகையிலே நம்முடைய நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.